வணக்கம் நண்பர்களே. இப்போது அண்ணாமலை கணிச்ச மாதிரியே இப்போ பாருங்கள், இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து இன்டர்நெட்டு கூடி கேவலம் கட்ட வக்கில் தமிழ்நாடு முழுக்கன்னு சொல்லினார். அது கூட அந்த மாதிரி தெரில. ஏன்னா தான் உதயநிதிக்கு வந்து இந்த ரசிக மன்ற தலைவராச்சே. ஆமாம். அந்த பொய் மொழியோ பொய்யா மொழியா மந்திரி எச்ராஜா சொல்கிற மாதிரி. அப்புறம் கடைசியில் இப்போ பார்த்தா பத்திரிகை அடிச்சுட்டு அதுக்கு பணம் கட்ட சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த குப்பை. இதுவரை குப்பையை கண்டுக்காம தானே கம்யூனிஸ்ட்டுங்க 25 கோடி கொடுத்தேன்னு சொன்னது திமுக. அண்டி பொழைக்கிற கம்யூனிஸ்ட் இங்கே. அந்த கம்யூனிஸ்ட் நான் கேள்வி கேட்க வேண்டாமா? கடைசியில் இங்கே வந்து போட்டதுக்கு தென்காசி பக்கம் வந்து கொட்டிட்டானு குப்பை. அது மருத்துவ கழிவுகள்லாம் எப்படி அது அண்ணாமலை சொன்னோன்னு இப்போ வந்து வண்டியில் எடுக்கிறானு. அண்ணாமலை சொன்னால் தான் நடக்குது. ஏன்னா இவர் வந்து முதல்வர் என்ன சொல்கிறாங்க என்னன்னே தெரியல, என்ன பார்க்குறாருனே தெரில. ஒரு சப்ஜெக்ட் இவர் எடுத்தால் பண்ணால் இவங்க எதுக்கு ஆச்சு? அப்புறம் இங்கே பணம் கேட்குற சென்ட்ரலுக்கு எதுக்கு இங்கே ஆச்சு? அவங்களே ஆண்டுட்டு போயிடுவாங்களே கவர்னர் வச்சு. இது வாய்களே கவர்னர் வேண்டாங்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னிக்கே கணிச்சா மாதிரி இந்த கூட்டணியில் நாங்கள் என்ன உங்களுக்கு சொம்பு காவடி தூக்கணுமா? எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும். இப்போ திருமாவளம் 25 சீட்டு என்ன அமௌண்ட்டு என்னன்னே தெரியாது. சீட் பாக்ஸ் அதான் அமௌண்ட்டு தான் சீட் பாக்ஸ். இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்க இப்போ. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல எந்த அளவு. அதைத்தான் ஜனவரியில் இப்போது அமித்ஷா டெல்லியில் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. இதில் வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எந்தெந்த கான்ட்ராக்ட் எவ்வளோ வேணாலும் டிஎம்கே ஃபைல் 3 வரும். அதுபோக மந்திரி மேலே உள்ளதெல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போயே தோண்ட ஆரம்பிச்சிருச்சு இடிகளுக்கெல்லாம். ஒரு பக்கம் திமுக பண்ண தப்பு போகிற அவன் வெளி இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. கான்ட்ராக்ட் முதற்கொண்டு எதிர்கட்சிகள் அடைஞ்ச பலம் முதற்கொண்டு டிஎம்கே 3யில் பார்த்தோம். இது யார் விஜய்க்கு சொல்ல முடியுமா, இல்லை பழனிசாமிக்கு சொல்ல முடியுமா? ஆரம்பத்துலேருந்து அண்ணாமலை தான் சொல்லிட்டுருக்கா. அப்படி அது ஆக்சுவலி இப்போ 10 மந்திரிக்கு ஏற்கனவே கூட்டம் வரப்போகுது. இந்த கான்ட்ராக்ட் முதற்கொண்டு வரப்போகுது. ஏற்கனவே சொன்னதெல்லாம் 1,34,000 கோடி யார் யார் வச்சுருக்கான்னு சொத்து பட்டியல் வந்தது. அப்புறம் ஊழல் வந்து கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த வரிசையில் இதெல்லாம் ஜனவரி வரைக்கும் அதை வாட்டுக்கு போட்டு ஒரு வாட்டு பாத யாத்திரை போயிடுவார் கிராமம் கிராமமாக. ஏற்கனவே போட்டதுக்கு ரொம்ப பேர் கிண்டலாக தெரியும். அது வந்து எல்லாமே சட்டசபை நோக்கி தான் வரும். அதுதான் பலன் இருக்கும். அதுதான் இதில். அப்புறம் எம்ஜிஆர் அவருடைய நாள் இன்றைக்கி அதில் வந்து நினைவு நாள் 37 சொல்லிட்டு அதுக்கு புகழ் சொல்லியிருக்காரு. இது சொல்லியிருக்காரு. அவர் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பண்ணார். சமூக நீதி, வறுமை ஒழிப்பு, சமூகத்துக்கு பொருளாதார பிற்படுத்த குடும்பத்துக்கு விலைவாசி உயர்வெல்லாம் ஏற்பட்ட சுமையை குறைச்சது, அந்த மாதிரிலாம் குறிப்பிட்டு இந்த கணவரை இழந்த பெண்களுக்கு தொலைநோக்கு திட்டம், குழந்தைகள் ஊட்டச்சத்து, அதை சத்துணவு காமராஜர் பாணியிலே அதே நேர்மையாக இது பண்ணார். உள்ளாட்சிக்கு அதிகாரம், தலை சிறந்த தேசியவாதி, அது வந்து அவர் குறிப்பிட்டு மோடி அதே போல் இந்த மாதிரி சமூகம் பொருளாதார பின்தங்கிய மக்களுக்கு முன்னேற்றத்துக்காக செய்கிறாரு. எம்ஜிஆர் உயரிய எண்ணங்கள் அனைத்தையும் இன்று நமது பாரத பிரதமர் நடைமுறை செய்கிறாங்க. இவர் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஏழை எளிய குடும்பத்தில் வந்தவங்க. அடிப்படையில் சினிமாவில் வந்தவர், இவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். அந்த ஏழை எளிய வறுமையிலேருந்து வந்தால் தான் அவங்களுக்கு செய்யணும்னு தோணும். அப்படி வந்தவர் தான் கருணாநிதி. ஆனால் என்னாச்சு, ட்ராக் மாறிட்டார். அவர் வந்து அவர் கையில் இந்த என்ன சொல்கிறது தந்திரம் பண்ணி எம்ஜிஆர்கிட்ட சொல்லி எல்லாரையும் கீழே தள்ளி மேலே திமுகவில் கைப்பற்றி இவரை வெளியில் தள்ளி அதுக்கப்புறம் குடும்பம் பெருசு, அதுலேருந்து சுயநலமாக போச்சு. பொதுநலம் இல்லை. அந்த பாட்டில் கூடி வரும், பொதுநலம் என்பார் சுயநலம், அந்த எம்ஜிஆர் பாட்டில் கூடி வரும். ஆனால் அந்த மாதிரி போச்சு. அந்த வழியில் இவங்க அதே தானே பண்ண போகிறாங்க. அவரே அப்படி பண்ணிட்டாரும்போது பையன் பேரெல்லாம் எப்படி இருக்கும்? அதனால் நாடு நல்லா இருக்குன்னா பொதுவாக தலைவர்கள் இருந்தால் தான் அது சரி வரும். அதில் வந்து இப்போ அந்த கூட்டணிலாம் இப்போ வந்து கூட்டணி இன்டாக்டாகவும் இருக்கான்னா அதுக்கேற்ற மாதிரி அமைக்கணும். அந்த பர்சன்டேஜ் ஆக்சுவலாக பேலன்ஸ் ஆனால் தான் அந்த ஷிஃப்டிங் ஓட்டு வரும்போது சரியாக வரும். ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான சென்ட்ரல் பண்ணுவாங்க. முதல் ஜனவரியில் ஃபஸ்ட்டு இவங்க டிஎம்கே ஃபைல் 3 வந்து இவங்களை அடித்து எத்தனை மந்திரி ஈடியில் வளையத்தில் மாட்டி அந்த ஒரு சுற்று பாத யாத்திரைலாம் போவார். அப்புறம் தான் தெரியும் பாஜகவோட எங்கே இருக்குதுன்னு பாஜக கேட்டான். இப்போ பாஜக தான் மெயினாக பார்த்து அரள்றான். அவர் சொன்னால் வேலை நடக்குது. இந்த கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்லை குப்பை கொட்டுறதாக இருக்கட்டும், கேரளாலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி ஒன்று வரும். இப்போவே ஸ்ட்ராட்டஜி பூரா வெளில வராது. இன்னும் டைம் இருக்குது, கூட்டணிக்கும் இருக்குது, பார்ப்போம்.